ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம முதலீடு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இதில் ரிட்டர்ன் அண்ட் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓராண்டில் இவ்வளோ போகும், 3 ஆண்டில் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. we cannot specify the return over period. எப்போ எவ்வளவு கிடைக்கும்னு நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம கடவுள் இல்லை. பட் ஆனால் we want to make money over a period of time. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வரலன்னா, கிடைச்ச ரிட்டர்ன் வரலன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில போவோமா? அப்படிலாம் முடியாது. அப்படிலாம் கோச்சிக்கிட்டு போனால் நம்ம நட்டத்தில் தான் வித்துட்டு போகணும். ஸோ we should get prepared to hold. எப்பங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. we are not God. ஸோ மொத்தம் கம்பெனிஸை நான் 6 வகையாக பிரிக்கிறேன். அந்த 6 வகையில் நான் எந்த மாதிரி கம்பெனியை நான் சூஸ் பண்ணுவேங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. முதல் வகை பார்த்திங்கன்னா ஹை க்ரோத் கம்பெனிஸ். ஹை க்ரோத் கம்பெனிஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் 10% மேலே குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் கன்சிஸ்டண்ட்டாக கூடிக்கிட்டே போகணும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 25% கூடிக்கிட்டே போகணும். அதாவது ஹை க்ரோத் அண்ட் ஹை மார்ஜின் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா பிஇ அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 100 இந்தியாவில் இருக்க லெவலில் இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நம்ம எப்போதுமே ஒன்று உள்ளே போகிறோம்னா நம்ம என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இரண்டாவது ஸ்லோ க்ரோத் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மட்டும் கொடுப்பாங்க, க்ரோத்தே இருக்காது. இன்றைக்கி டெக்ஸ்டைல் செக்டார் இது மாதிரி பல கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பலை. நிறையா கம்பெனிஸ், ஏன் போய் யாரையும் நம்ம பொதுவாக குறிப்பிட்டு பேசணும், தேவையில்லை. ஸோ இந்த ஸ்லோ க்ரோத் கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பெரிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. டிவிடெண்ட்டை வாங்கிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது. பட் ஐ எம் ரெடி டு வெயிட் ஃபார் ஒரு 10 to 12 years நான் வெயிட் பண்ணால் நான் ரெடியாக இருக்கேன் அட் த டயத்தில். ஓகே, 20 வருஷம் ஆகி ரிட்டர்ன் கொடுக்காத கம்பெனிஸும் இன்றைக்கும் இருக்குது. மூணாவது வகை ஸ்டால்வர்ட்ஸ். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது. டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்லோ க்ரோத் கம்பெனியும் கிடையாது, ஹை க்ரோத் கம்பெனியும் கிடையாது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த இந்தியாவில் இருக்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பாயிண்டில் இருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்பர் 3ல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த 0.1 or 0.3 தான் தே பிளே அ மேஜர் ரோல் ஹியர். நாலாவது சைக்ளிக்கல்ஸ். சைக்ளிக்கல்ஸ் நம்ம பேசினதான், சிமெண்ட்டு, ஸ்டீல், ஆட்டோ, ஃபெர்டிலைசர்ஸ் இதில் இருப்பாங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இதில் பணம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம எப்போ இறங்கி நல்லா வருதோ அதில் தான் நம்ம முதலீடு செய்யணும். சைக்ளிக்கல்ஸ் நமக்கிட்ட அதாவது என்னென்னா டெய்ல்விண்ட் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we can make some money and book profit and come out. திரும்ப ஒரு இறங்கு ஆளுக்கு வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த லாஸ்ட் 3 yearsல பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஹியூஜ் வேல்யூவேஷன் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வரவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி தே ஆர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு வேல்யூவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது சைக்கிள்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸும் நமக்கு இன்றைக்கி இறங்கு ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம இருக்கனால we missed the opportunities. ஐந்தாவது டேர்ன் அரவுண்டு. லாஸ்ட்ல இருந்து டேர்ன் அரவுண்ட் பண்ண கம்பெனிஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நம்ம பிஎஸ்யூ பேங்க்ஸ், யூகோ பேங்க், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இது எல்லாமே என்பிஎஸ் ரைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணாங்க. நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் வி இன்வெஸ்டட். இதை பற்றிலாம் நம்ம பல முறை பேசியிருக்கோம். எவ்ரி ஒன் மேட் மணி இன் தி ஸ்டாக்ஸ். ஒன்றும் கால அவகாசத்தில் வெயிட் பண்ணியிருந்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஸ்பேஸ் ஐ லைக் மோர். சுஸ்லான் எடுத்துக்கோங்க. ஸோ இது இந்த ஸ்பேஸில் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆறாவது அசெட் பிளே. அதாவது அந்த கம்பெனிக்கு சொத்து நிறையா இருக்கணும். மேபி அந்த கம்பெனி அவங்க மானிட்டைஸ் பண்ணலாம், இல்லை மானிட்டைஸ் பண்ணாமே இருக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டாக்ஸ்னே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எதுவுமே பரிந்துரை இல்லை, நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் பேசுகிறோம். அவங்களுக்கு இன்றைக்கி ட்ராம்பேங்கிற இடத்துல மும்பையில் ஒரு 800 ஏக்கருக்கான இடம் இருக்குது. இவங்க எப்போ மானிட்டைஸ் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒன்றும் இல்லை, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்றைக்கி அசெட்க தனியாக பிரித்து அதை கவர்மெண்ட் இப்போவும் ஒரு 3 வருஷமாக ஒரு பெரிய அன்லாக்கிங்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு அன்லாக் வருமா வராதா? இப்போ இதே பிஜேபி அரசு 3ஆம் முறையாக வந்தாங்கன்னாக்க
இதை அன்லாக் பண்ணுவாங்களா, இதை என்ன பண்ண போகிறாங்க பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டும் உள்ள ஸ்பேஸ். இப்போ டேர்ன் அரவுண்ட் கேண்டிடேட்ஸ்லையும் நமக்கு அசட் பேக்கடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு கல் 2 மாங்காங்கிற மாதிரி. ஸோ மை ஏரியா இஸ் ஐ ஃபோக்கஸ் ஆர் பெட் டுவர்ட்ஸ் 4, அதாவது 5 and 6. ஸோ டேர்ன் அரவுண்ட் கேண்டிடேட்டாகவும் இருக்கணும், அசட் பேக்கடாகவும் இருக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு இந்த பாம்பே ட்ரகோஸ் அப்படிங்கிற கம்பெனி, பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ அசட்ஸ் இன் மும்பை, லேண்ட் பேங்க் இருக்குது, கடனே கிடையாத கம்பெனி. அதே மாதிரி இப்போ லோட்டஸ் ஐகேர்னு எடுத்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க அந்த ப்ரைம் ப்ராப்பர்ட்டி ஏர்போர்ட் பக்கத்தில் கேஎம்சிஹெச்சுக்கு அடுத்தாப்பில், அதுவே ஒரு பெரிய அசட். இன்றைக்கி இருக்க அசட்டோட வேல்யூவே மார்க்கெட் கேப்போட கூட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பூரா நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த வே வி ஷுட் ப்ளே. இன்னொன்று, ஐ எம் ரெடி டு வெயிட் ஃபார் சம் 10 to 12 years அட் த சேம் டைம். ஸோ மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மோர் டுவர்ட்ஸ் திஸ் ஒன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட்ஸில் இருப்பேன் நான். ஸ்டால்வர்ட்ஸில் வந்து ஏன்னா வி நீட் அ கேஷ் ஃப்ளோ ஆல்சோ அட் த சேம் டைம் ஃபார் அவர் லைவ்லிஹுட் வி நீட் அ கேஷ் ஃப்ளோ. எல்லாத்தையுமே 12 வருஷத்துக்கு வெயிட் பண்ணால் இடையில நம்ம எப்படி சம்பளம் போடுறது, எப்படி சாப்பிட்றது? ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கணும், லாங் டேர்முக்கும் பிளான் பண்ணிக்கணும். கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்பேஸ் ஐ பெட் இன். தேங்க்யூ ஆல்.